நாம் தமிழர் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மண்டலம் ஹுமாயூன் கபீர், காளியம்மாள், கார்த்திகா, இவர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ், இந்த 4 பேரும் கண்டஸ்ட் பண்ணக்கூடிய இந்த டெல்டா பகுதின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்குள்ளதான் நாம் தமிழர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கதா நான் பாக்குறேன். இந்த 4 கேண்டிடேட்டுமே நாம் தமிழருக்கு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா தான் நான் பாக்குறேன். ஒரு மண்டலங்கள்ல அப்போ ஒரு ஆளை ஸ்ட்ராங்கான வேட்பாளரை நிறுத்தி வாக்குப்பதிவை வந்து இடத்தை பிடிக்கணுன்றதுக்காக பண்ணிருக்காங்களா சார் நாம் தமிழர்? 39 கேண்டிடேட்டுமே 40 கேண்டிடேட்டுமே புதுச்சேரி கேண்டிடேட் உட்பட 40 கேண்டிடேட்டுமே மணியான கேண்டிடேட். இவர் மேல அவர் இதெல்லாம் சொல்ல முடியாது. ஜெயரிச பாண்டியன் ஒரு நல்ல கேண்டிடேட், அவரு கள்ளக்குறிச்சியில நிற்கிறாரு, களஞ்சியம் விழுப்புரத்துல நிற்கிறாரு. இவங்கெல்லாம் ஏற்கனவே சீமான் கூட டிராவல் பண்ணக்கூடியவங்க. 20 பெண் கேண்டிடேட் வரும்போது சத்யா, இந்த திருப்பூர் கேண்டிடேட் தவிர மீதி காளியம்மாள், கார்த்திகா தவிர பெரும்பாலானவர்கள் வந்து புதுமுகங்களா தான் இருக்கிறாங்க. அவருக்கு சீமானுக்கு நண்பர்கள், அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி தான் அந்த கேண்டிடேட் அவருக்கு அறிமுகமானவங்க, அவங்க கட்சிக்காரங்க, இந்த மாதிரிப்பட்ட இதுல இருந்தா அவரு செலக்ட் பண்ணியிருக்காருனால கூட எல்லாருமே மிக திறமையான டாக்டர்கள் படிச்சவங்க, அந்த இஷ்யூவை புரிஞ்சவங்க. சீமான் பேசுவாருன்னா அவங்களும் பேசுவாங்க. தர்மபுரியில ஒரு டாக்டர் சகோதரி பாமகவை சேலஞ்ச் பண்ணி நீங்க மாறி மாறி கூட்டணி போவீங்க, நாங்க சொல்லக்கூடாதா? சொல்லுவோம், ஜனநாயக முறைப்படி சொல்லுவோம், உங்க மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னு ஒரு பொன்னி வளவன் ஏதோ ஒரு பேர் வரும், அந்த அவங்க ரொம்ப பிரமாதமா பண்ணது அது வலைவழியில இருக்குது. சோ எல்லா கேண்டிடேட்டுமே அவங்களுக்கு எஃபெக்டிவா தான் இருந்தாங்க. கன்னியாகுமரி கேண்டிடேட்னாலும் சரி, திருநெல்வேலி சத்யானாலும் சரி, ஒவ்வொரு கேண்டிடேட்டும், ராமநாதபுரம் கேண்டிடேட் என்னோட சாய்ஸ் இதுல நான் வாரேன்னு சொல்லக்கூடிய அந்த கேண்டிடேட்னாலும் சரி, ஒவ்வொருத்தரும் எஃபெக்டிவா தான் நாம் தமிழர்ல இருந்தாங்க. எத்தனை இடங்கள்ல கைப்பற்றுவாங்க சார் தமிழகத்துல? இடங்கள் கைப்பற்றுங்கிற நோக்கத்துல தான் அவங்க ஃபைட் பண்றாங்க. இவர் வேனரசு போன்றவங்க எல்லாம் இடங்கள் கைப்பற்றுவாங்கன்னு பாக்குறாங்க. நம்ம ரிசல்ட்ல தான் தெரியும் எத்தனை இடங்கள் கைப்பற்றுவாங்க. இந்த ஆண்டு எம்பி எலெக்ஷன்ல வந்து கைப்பற்றினாங்க, ஒரு சில இடங்களை கைப்பற்றினாங்க அப்படின்னு வச்சு பார்த்தாலும் 2026 இவங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? தனிச்சு தான் போட்டிடுவாங்க, கண்டிப்பா தனிச்சு தான் போட்டிடுவாங்க. நான் மட்டும்தான் அதை தெளிவா சொல்லிட்டு இருக்கிறேன். 24 அவங்க தனிச்சு தான் போட்டிடுவாங்கன்னு அடிச்சு சொன்னேன், ஆணித்தரமா சொன்னேன். என்னோட அந்த ஒரு அரசியல் ஆய்வாளரா நான் கணிச்ச கணிப்புக்கும் சீமான் நிலைப்பாட்டுக்கும் துல்லியமா 100% பொருந்தி போகுது. காரணம், சீமான் நிலைப்பாட்டை நான் என்னால அவரோட நடவடிக்கைகள், பாடி லாங்குவேஜ், பேசும் விதம், அவரோட டெடிகேஷன், டெட்டர்மினேஷன், கமிட்மெண்ட், கன்விக்ஷன் எல்லாமே வந்து தெளிவா இருக்குது. ஒரு உறுதியான நிலைப்பாட்டோட வேலுப்பிள்ளை பிரபாகரன் தம்பினா எங்க தலைவர் பிரபாகரன் வழியில் பொண்ணு ரொம்ப உறுதியான ஸ்ட்ராங்கான நிலைப்பாட்டில் இருக்கிறார். அதை இந்த பொய் செய்திகளும் கள்ள கப்சாக்களும் ரீல்களும் ஒன்னும் அசைச்சு பார்க்க முடியாது. ரீல்களை விட்டு அசைச்சு பார்த்துடலான்னு சில அரசியல் விமர்சகர்கள், சில பிரிண்ட் மீடியாக்காரங்க முயற்சி பண்ணி பார்த்தாங்க. சீமான்ட்டு அது பலிக்கல, அதெல்லாம் ஊதி பறத்திட்டாரு. உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கவர் முன்னாடி இந்த மாதிரிப்பட்ட மாய்மாலங்கள் எதுவுமே நடக்காது. எடப்பாடி பழனிசாமி தான் இதை திட்டம் போட்டு வர்றவங்க போறவங்கள்ட்ட எல்லாம் பேசி அந்த பொய்களை பரப்பிட்டு இருந்தாரு. எடப்பாடி பொய்கள் வந்து நிற்காது. கெட்டிக்காரன் குழு 8 நாள், எடப்பாடி பழனிசாமி தரப்பின் குழு வந்து தேர்தல் நாமினேஷன் தாக்கல் ஆரம்பிக்கும் போதே வெளிப்பட்டு போகும். எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இல்லாம பரிதாபமா இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி மிஞ்சி போயிருமே. இண்டிவிஜுவலா எடப்பாடி பழனிசாமியோட எனக்கு ஆள் பலம் இருக்குது. அவர் கட்சி வச்சு நிற்கிறாரு, ரெட்டையில வச்சு நிற்கிறாரு, 62 எம்எல்ஏ வச்சு நிற்கிறாரு. அவருக்கு ஈர்ப்பு சக்தி இல்ல, அவர் சமூக நீதியை சூறையாடக்கூடிய ஒரு தலைவரா இருக்காரு. எனக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கு, நான் பிரபாகரன், நான் தமிழின தலைவராகிறேன்னு நேர்மறையா பாசிட்டிவா களத்துக்குள்ள இருக்கிறேன். என்ன வந்து தேவையில்லாம அவரு பொய் வதந்திகளை பரப்பிட்டு இருக்காருங்கிற இதை வந்து சீமான் வந்து பல இடங்கள் அடிச்சாரு. அப்புறம் அவரு ஒரு லெவலுக்கு மேல கொடநாடு கொலை வழக்க ஸ்டாலினியா நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாரு, தேர்தல் வாக்குறுதியில் அதை நிறைவேற்றலாம் கேட்டாரு. அதை பற்றி எடப்பாடியா பேசல, அண்ணாமலையா பேசலன்னா ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் ஊழல் அமைச்சர்களை கைது பண்ணலன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் எல்லா இதுமே வந்து காசு கொடுக்கவங்க, ஊழல் பண்ணக்கூடியவங்க, சாராய வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, இவங்க கூட கூட்டணி போக மாட்டேன்னு நான் தனிச்சு இருக்கும்போது யாரு கூட நான் கூட்டணி போக முடியாது. அந்த இதுல சீமான் தெளிவாகவே நின்னாரு. அது மட்டும் இல்ல 26 நான் தனிச்சு நிற்பேங்கிறத தெளிவுபடுத்திட்டாரு. போராடி வென்றாணி வரலாறு வரட்டு, அல்லது போராடி தோற்றாணி வரலாறு வந்துட்டு போட்டு வரலாறு இல்லாத மக்கள் வந்து வரலாற்றுல இடம் பெறணும்னு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தெளிவா இருக்கிறார். நான் அந்த இடத்துக்குள்ள ஒரு பார்வை என்ன பாக்குறேன்னா, ஆம் ஆத்மி பார்ட்டி 2019 மக்களவை தேர்தலில் 7.4% வாக்கு எடுத்தாங்க பஞ்சாப்ல. ஆனா அதே ஆம் ஆத்மி பார்ட்டி 2021 சட்டமன்ற தேர்தலில் 42% வாக்கு எடுத்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அப்போ அந்த மக்கள், பஞ்சாப் மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா, அங்கே 4 முனை போட்டி தான். அங்கே அகாலிதளா காங்கிரஸ் தான் அரசியல். அதுக்கு பிறகு அகாலிதளுக்கு பிறகு காங்கிரஸ் வந்தாங்க. தென் பாஜகவும் அங்க ஒரு பிளேயரா இருக்கிறாப்ல. ஆம் ஆத்மி உள்ள வந்து 4 முனை போட்டிங்கிற லெவல்ல அங்க இருக்குது. இங்க இந்த மாதிரிதான் 4 முனை போட்டியில இந்த மாதிரிதான் ஆம் ஆத்மி 4ஆவது தான் கிடந்தது. 7.3% வாக்கு தான் ஆம் ஆத்மி இருந்தது. ஆம் ஆத்மியோட பாஜக, இவங்க சிரோமணி அகாலிதள், காங்கிரஸ் எல்லாம் மேலதான் இருந்தாங்க. சிரோமணி அகாலிதளும் பாஜகவும் கூட்டணியில இருந்தாங்க. அப்ப அந்த 7.4 இருந்தவங்க தொடர்ந்து தனிச்சே போட்டியிடனால நம்பிக்கை வருது. இதுதான் சீமான சார்ந்தவர்களும் நம்பிக்கையோட களமாட வேண்டிய இடம். நீங்க 1.1 இருந்தீங்க,
1.5% ஓட்டுக்கு பேர் ஒண்ணு அச்சப்படாம 4 சீட் யார்கிட்டயும் வாங்காம களத்துல நின்று 3.8க்கு வந்தீங்க. 3.8 வந்ததும் இது 200 கோடி ரூபாய்க்கு ஒருத்து, இதுக்கு ஒரு 20 சீட்டு கிடைக்கும் நீங்க கணக்கு போடல. தெளிவா தனிச்சு நின்று 6.8க்கு வந்தீங்க. 6.8க்கு வந்ததும் இது ஒரு 1000 கோடி ரூபாய் கிடைக்கும், இதுக்கு வந்து 40 எம்பி சீட்டுனா ஒரு 10-15 சீட்டு கிடைக்கும், நம்மளோட சிறிய கட்சினா நம்மள சிஎம் கேண்டிடேட்டே சொல்லுவாங்கன்னு அதை விலை பேசல. மாறி மாறி கூட்டணி போய் 2% வாக்குனா 200 கோடி, 5% வாக்குனா 500 கோடிங்கிறதுல நீங்க போகல. இந்த கருத்து நான் சொல்றது முழுக்க முழுக்க சரின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஒரு சில அழுகல் முறை ஆசாமிகள் வேணா முட்டாள்தனமா பின்னோட்டம் விட்டுட்டு இருப்பான். விவரமான மக்கள், நியாயமான நடுநிலையான மக்கள் வந்து சீமான் வந்து தன்னோட வாக்கை வந்து 2% 200 கோடி, 5% 500 கோடின்னு விலை பேசாம தனிச்சு நிற்கிறாரு, அதுக்கே ஆதரவு கொடுக்கலாங்கிற மனநிலையில அவங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த தன்மை வந்து தேர்தலுக்கு தேர்தல் அது அதிகரிச்சுட்டே இருக்குது. சீமான் சொல்ற மாதிரி சீன மூங்கில் மாதிரி அது அடுத்த தேர்தல் பெரிய அளவுல கூட அதிகரிச்சிடலாம். சோ சீமானை பொறுத்தவரையில பஞ்சாப் ஆம் ஆத்மி எப்படி தனிச்சே போட்டிட்டு 7.4 இருந்து மக்களவை தேர்தல் அவங்களுக்கு வந்து இஷ்யூ இல்ல, காங்கிரஸ் பாஜக தான் இஷ்யூல மேல நிற்பாங்க. அப்படி இருக்கும்போது ஆம் ஆத்மி நின்று 7.4% வாக்கு தான் எடுத்தாங்க. எடுத்தவங்க தொடர்ந்து தனிச்சு நிற்கிறாங்க நம்பிக்கை பஞ்சாப் மக்களுக்கு கிடைக்கவுமே 42% கொடுத்துட்டாங்க. அதைத்தான் சீமானு சொல்றாரு. அவங்க தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் சொல்றாரு, இந்த கப்பல் ஓடி கரை சேர்ந்துருன்னு சொன்னா இந்த கப்பல்ல மக்கள் ஏறிடுவாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் வெல்லும்ங்கிற நம்பிக்கையை கொடுத்துட்டாங்கன்னா நாம் தமிழர்ல ஏறிடுவாங்கன்னு சொல்லும் போது பஞ்சாப் ஆம் ஆத்மி மாடல தான் சீமான் ஒவ்வொரு மேடையிலும் சொல்றாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் கிடைக்கும்னா உங்க சகோதரன் சீமானுக்கு ஏன் கிடைக்காதுங்கிற அந்த கேள்வியை தான் சீமான் கேட்கிறாரு. அதே மாதிரி சீன மூங்கில் கதையும் சொல்றாரு. ஆரம்பத்துல வளர்ச்சி கஷ்டமா இருக்கும், அப்புறம் மலமளன்னு வளர்ந்துரும். ஆம் ஆத்மியோட பஞ்சாப் மாடல தான் 26க்கு வந்து சீமான் முன்னெடுத்துட்டு போறாரு. அதற்காக உழைக்கிறதுக்கான நடவடிக்கைகளையும் அவரு ஆயத்தமாயிட்டாரு. எல்லா பகுதிகளிலும் பிரச்சாரம், அது மக்களை சந்திக்கிறது, உங்களில் ஒருவன் உங்களுக்காக, மக்களில் ஒருவன் மக்களுக்காக, மக்களில் இருந்து வந்த தலைவன், எல்லா மக்களும் உங்கள ஒருத்தனா இருக்கக்கூடிய ஒரு மக்களில் ஒருவன தலைவனா ஏத்துக்கிடுங்க. தலைவன் கூட சொல்லல, அண்ணன் தம்பி, உன்னோட தங்கை, அக்கா, அப்பா, சித்தி, சித்தப்பா, இந்த மாதிரி அந்த குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான் தன்னை ஐடென்டிஃபை பண்ணி மக்கள் மத்தியில போயிட்டு இருக்கிறாரு. சோ அவர் தனிச்சு போட்டியிடும் போது 2026 மிகப்பெரிய ஆதரவு பெறும். அதனால்தான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி தரப்பு தேவையில்லாம சீமான் கூட்டணி வரான்னு சொல்லிட்டு உங்க பரிதாபத்தையும் பலகீனத்தையும் உங்களோட வீக்னஸையும் காட்டி மேலும் கீழே போகாதீங்க. அது நீங்க தெளிவா தனிச்சு போறாருங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு உங்க ஸ்ட்ராட்டஜியை பண்ணுங்களே தவிர சீமானை பற்றி தேவையற்ற வதந்திகளை சவுக்கு சங்கரை வச்சு, சுமன் ஸ்ரீராமனை வச்சு, இவரு ஷியாமண்ணனை வச்சு எல்லாம் பரப்புறதுல எந்த லாபமும் கிடையாது. பஞ்சாப்ல ஆம் ஆத்மி ஏறி போன மாதிரி ஏறி போலாங்கிற நம்பிக்கையில சீமான் தனிச்சு தான் போட்டிடுவாரு. சீமானுக்கு பிளஸே தனிச்சு போட்டிடுறதுதான். அவரே தெளிவா சொல்லிட்டாரு, நான் கூட்டணி போனேன்னா 1/2% தான் வருவேன்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துக்குள்ளேயும் சீமானுக்கு எப்படி வெயிட்டேஜ் ஆறுதுன்னா 3.8 பார்லிமெண்ட்ல எடுத்தாரு. தனிச்சு போட்டிங்கிற இதுல கமலஹாசனும் தினகரனும் வந்து விட்டுட்டாங்க. தினகரன் பாஜக கூட்டணி மோடி பிரதமர் போயிட்டாரு. கமலஹாசன் திமுக கூட்டணி ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணிக்குள்ள அவர் போயிட்டாரு. பெரிய பிரச்சாரகராட்டு கமலஹாசன் இருக்கிறாரு. தினகரன் வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில சீமான் தான் 2019 தனிச்சு நின்றவர், 24 தனிச்சு நிற்கிறார். அப்போ 19 தனிச்சு நிற்கும் போது கமலஹாசன் 3.7% வாக்களை பெற்றார். தினகரன் 5.5% வாக்களை பெற்றார். எஸ்டிபியோட கூட்டணி வைக்கலன்னா இதோட கூட பெற்றிருப்பாருங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அந்த 9.2% வாக்குகளையும் ஒரு கணிசமான பகுதி சீமானுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இதை நண்பர் TSS மணியும் தினத்தந்தி டிவில இத பேசும்போது குறிப்பிட்டாரு. தென் ஒரு 5 வருஷத்துல 10% மேல நியூ ஓட்டர்ஸ் வர்றாங்க. நியூ ஓட்டர்ஸ் வந்து சீமான வந்து ஒரு பெரிய ஹீரோவா பார்ப்பாங்க. வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு தம்பி சீமான்னு அந்த பிரபாகரன் இமேஜ்ல சீமான பார்க்கக்கூடிய ஒரு தன்மை நியூ ஓட்டர்ஸ் இருக்காங்க. கம்பேரிட்டிவ்ல ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமியை விட சீமான் நியூ ஓட்டர்ஸ் அதிக அளவுக்கு இருக்கிறார். அப்போ அந்த நியூ ஓட்டர்ஸ்ல ஒரு 10% வர்றவங்க அவங்கள ஒரு பெரும்பகுதி சீமானு கிடைக்குது. அடுத்தால பொருந்தா கூட்டணியில சீமானு கிடைக்கக்கூடிய இது ஜாதிவாரி கணக்கெடுப்புல பாஜக வேற பாமக வேறன்னு சொல்லும் போது அதுல பாமக காரங்க போடுறாங்க. மகேஷ் நாயகர்னு ஒரு பாமக சேர்ந்த ஒரு வன்னிய சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் வந்து ஏன் சீமானுக்கு போடுறாங்க விலைக்கு வந்து சமூக வலைத்தளங்களை போட்டுட்டு இருக்காருன்னா அந்த பொருந்தா கூட்டணி கான்செப்டுக்குள்ள பாமக ஓட்டு கொஞ்சம் சீமானுக்கு வந்திருக்குது. அடுத்தபடியா 2 தொகுதி விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்கறதுலையும் பொது தொகுதி விடுதலை சிறுத்தை கொடுக்காத பட்சத்திலையும் நாம் தமிழர் பொது தொகுதியில் ஆதி தமிழர்ங்கிற லெவல்ல அரசியல் பண்றதும் அதுலயும் ஜாஸ்தி வருது. எனக்கு தெரிஞ்ச வகையில சட்டமன்ற தேர்தல் ஒரு 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பறையர் சமூகத்துக்கு வந்து சீமான் பொது தொகுதியிலே கொடுத்துருவாரு. அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் கணிசமான அளவு சவுத்துல திண்டுக்கல்ல இப்ப கொடுத்த மாதிரி கணிசமான அளவு பொது தொகுதிகளில் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் சீமான் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அருந்ததியர் கூட 2026 பொது தொகுதியில் ஸ்ட்ராங் லீடரால தான் மக்கள் மத்தியில தாக்கு பிடிச்சு ஆதரவு பெற முடியும். நான் பொது தொகுதியில பறையர்களை போடுவேன், 10 பறையரை போடுவேன், 5 தேவேந்திர போடுவேன், 2 அருந்ததியரை போடுவேன். என் கட்சி என் முடிவு, இதை நான் ஸ்ட்ராங்கா பண்ணுவேன்னு சொன்னா சீமான் வந்து புது கிளைண்ட்ஸுக்காக அரசியல் பண்றாரு. எக்ஸிஸ்டிங் கிளைண்ட வச்சுட்டு இருக்கக்கூடிய கொங்கு வேளாளர் கட்சியான அதிமுகவாலேயோ
வன்னியர் கட்சியான அதிமுகவாலேயோ பொது தொழில சீமான் போடுறது மாதிரி ஆதி தமிழர்களை வந்து நிறுத்த முடியாது. அப்போ சீமானுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பெரிய அளவுக்கு வந்து இப்பவே கை கொடுத்துருக்குன்னு நான் பாக்குறேன். சோ தனிச்சு போட்டி, நியூ ஓட்டர்ஸ், பொருந்தா கூட்டணியில கிடைக்கக்கூடிய லாபம், தென் 100% கம்யூனிட்டிக்கான சமூக நீதி பார்வை. அடுத்தால ஓட்டுக்கு ரூபா கொடுக்காது. பாண்டிச்சேரியில பாத்தீங்களா ஒரு மீனவர் கிராமத்துல ஓட்டுக்கு யாரும் ரூபா கொடுக்க கூடாது, வாங்கக்கூடாது. இது வந்து பெருசா போகும். அப்போ ஓட்டுக்கு ரூபா கொடுக்கக்கூடிய கட்சிகள், ரூபா கொடுத்ததா எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய கட்சிகள்னா மக்களால் வெறுக்கப்படும். அப்ப சீமான் வந்து ஓட்டுக்கு ரூபா கொடுக்காம இருக்கக்கூடிய ஒரே கட்சியாட்டு வந்து பெரிய அளவுக்குள்ள அவர் இருக்கிறார். பாஜக வந்து ஓட்டுக்கு பெரிய நிறைய இடங்களை கொடுக்கல, சில இடங்கள்ல பாஜக கொடுத்தாங்கிறதும் தெரியுது. அந்த திருநெல்வேலியில கேண்டிடேட் போன அந்த கோடி பணங்களும் வந்து தெளிவா இருக்காது. முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதுங்கிறது வாய்ப்பு இல்லை. அப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இருக்கிறவரை வந்து மக்கள் ஆதரிப்பாங்க. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சொல்றேன். நாம் தமிழர் வந்து 214 தொகுதியிலையும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம தான் இருப்பாங்க போது அதுவும் அவங்களுக்கு பெரிய ஒரு ஆதரவு வளையத்தை கொடுக்கும். சோ 2024 மக்களவை தேர்தலிலே சீமான் எடுக்கக்கூடிய சாதனை ஓட்டு 26ல பல மடங்கு பெருசாகும். அதாவது 2019 ஓட்ட 2 மடங்கு 3 மடங்கு பெருசாக்கிட்டாருன்னா மக்களவை தேர்தல்ல 2021 சட்டமன்ற ஓட்ட 4 மடங்கு 5 மடங்கு பெருசாக்கிடுவார். இதுதான் பஞ்சாப்ல ஆம் ஆத்மிக்கு நடந்து தமிழ்நாட்டுல நாம் தமிழருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கமல்ஹாஸ் இதை வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினும் நோட் பண்ணிக்கலாம், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நோட் பண்ணிக்கலாம், அவங்க ஆதரவாளர்களும் நோட் பண்ணிக்கலாம். பஞ்சாப்ல நடந்தது தமிழ்நாட்டுல ஏன் நடக்கக்கூடாது? பஞ்சாபியருக்கும் தமிழர்களுக்கும் என்ன வித்தியாசம்? தமிழன் என்று என்ன உண்டு, தனியாக அதற்கு ஒரு குணம் உண்டு சொல்லும் போது அது என்ன குணம் உண்டு? ராமகோபாலன் ஜி என்கிட்ட கேட்டாப்ல எல்லாரும் மாதிரி தான் ஜி இவர்கள் சொல்லும் போது பஞ்சாப்ல நடக்கிறது தமிழர்களும் நடத்தி காட்டுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு மக்களவை தேர்தலில் நாம் தமிழருக்கான வாக்கு பலம் இருக்குன்னு நான் உறுதியா நம்புறேன்.